வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அன்னையர் தின சிறப்பு வேதாகம தியானத்தை பற்றி சற்று நேரம் பார்க்கலாம். அன்னையர்கள் பற்றி, தாயாரை பற்றி வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தியானிக்கலாம். உலகத்திலேயே தாயின் அன்பு மாசற்றது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு அன்பு செலுத்துவது தாய் மட்டும்தான். அந்த அன்பை காட்டிலும் அதிகமாக அன்பு செலுத்துவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்ட மகா பெரிய தேவன் நம்முடைய தேவன். தாயின் மேலான அன்பை உடைய தேவன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம். ஒரு தாய் தன் பிள்ளையை தாங்குவது என்பது வெறும் கடமை அல்ல, அது கர்த்தரால் உலகிற்கு வழங்கப்பட்ட உன்னதமான அன்பு. சங்கீதம் 139:13 நீர் என் உள்ளந்திரியங்களை சிருஷ்டித்தீர், என் தாயின் கற்பத்தில் என்னை மூடினீர். நாம் கருவில் உருவான அன்றே கர்த்தரால் ஒரு தாயின் அரவணைப்பில் ஒப்படைக்கப்பட்டோம். பிள்ளைகள் என்பது நாம் தேடிக்கொண்ட பொருள் அல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன் என சங்கீதம் 127:3 கூறுகிறது. இன்னுமாய் தாயின் அன்பை பற்றியும் தேற்றரவை பற்றியும் சில வசனங்களில் தியானிப்போம். வாழ்க்கை பயணத்தில் நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் நமக்கு முதலில் கிடைப்பது தாயின் தேற்றரவுதான். கர்த்தர் தனது அன்பை விளக்க ஒரு தாயையே உதாரணமாக காட்டுகிறார். ஏசாயா 66:13 அவர் கூறுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். உலகில் எத்தனையோ உறவுகள் மாறலாம், ஆனால் ஏசாயா 49:15 படி ஒரு ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. என்றாலும் தாயின் அன்பே அந்த நிபந்தனையற்ற அன்பிற்கு முதல் சாட்சி. சங்கீதம் 131:2 சொல்வது போல், தாயின் அரவணைப்பில் இருக்கும் பால் மறந்த பிள்ளையை போல் நம் ஆத்மா அமைதி பெறுகிறது. இப்பொழுது பிள்ளைகளின் கடமை பற்றி சற்று நேரம் தியானிக்கலாம். இவ்வளவு அன்பு காட்டும் தாய்க்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதாகமம் நமக்கு தெளிவாக ஒரு கட்டளைகளை வழங்குகிறது. யாத்ராகமம் 20:12 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசத்தில் நம் நாட்கள் நீடித்திருக்கும், அதாவது நம் ஆயுசு அதிகமாக இருக்கும். நீதிமொழிகள் 1:8 தாயின் போதகத்தை தள்ளாமல் அதை கேட்டு நடப்பது ஒரு பிள்ளையின் அழகு. எபேசியர் 6:1-3 வரைக்கும் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுவதே நியாயம், அதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. நாம் பூமியில் நன்மையோடு வாழ இதுவே வழியாகும். கடைசியாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு நற்குணமுள்ள தாய் தன் வாயை ஞானத்தால் திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. இவ்வாறாக நீதிமொழிகள் 31:28 சொல்வது போல அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இந்த அன்னையர் தினத்தில் நம்மை ஈன்றெடுத்து வளர்த்து தேற்றும் தாயை போற்றுவோம். அவர்களை கனம் பண்ணி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கின்றதான நல்ல தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் தாயின் கற்பத்தில் எங்களை மூடி ஆச்சரியமாய் சிருஷ்டித்த உமது பேரன்பிற்காக மிகுந்த சோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தரால் வரும் சுதந்திரமாக எங்கள் பெற்றோருக்கு தந்ததற்காய் உமக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நீர் எங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நல்ல நாளிலே, அன்னையர் தினத்திலே எங்கள் தாய்மார்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு உமது ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தாரும் ஆண்டவரே. இந்த வயதான காலத்திலே அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கவும் உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் இருக்கவும் தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும். நீங்க அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலத்திலும் வயதான காலத்திலும் கடைசி காலத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களுக்கு தாங்கட்டும். ஏற்கனவே நீங்க சங்கீதத்துல சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நிறைய வயது முடிவரைக்கும் அவர்களை காப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. தகப்பனே, அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய அப்பாவுக்கு வாழ்நாளிலே என்னென்ன காரியங்கள் நடந்தன என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்து எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி
பாவங்களை எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிரசன்னத்திற்குள் பிரவேசிக்கவும் ஆண்டவரே, அவங்களுடைய இறுதி நாட்களில் அதிகமாக உம்மோடு ஐக்கியப்படவும் கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அவள் பாக்கியவதி என்று பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களை போற்றவும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அவர்கள் உம்முடைய ஆண்டவரே பரலோகத்திற்கு நீங்க இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் ஐயா. அதற்காய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னுமாய் அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க, அவர்களோடு இடைப்படுங்க, அவர்களை கைவிடாமல் காத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ராஜா. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பரும் ராஜருமான இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.